அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். இந்த மாதம் தை மாதம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆம், கும்பம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. உங்களுடைய பிரயாணங்களை யாரும் தடுக்க முடியாது. திடீர் பிரயாணங்களும், குறிப்பாக வேலை பளுவினால் ஏற்படுகின்ற பிரயாணங்களும், பிரயாணத்தால் அலைச்சல்களும், பிரயாணத்தால் உளைச்சல்களும் மிக அவசியமாக இருக்கும். குறிப்பாக பொருளாதாரத்தையும் அதே போல எடுத்து செல்லும் உடைமைகளை, குறிப்பா நீங்க ஒரு பல சூட்கேஸ் எடுத்துட்டு போறீங்க, அந்த சூட்கேஸை பத்திரமா எடுத்துட்டு போங்க. அதாவது பிரயாணத்தில் களைப்பினால் உறங்கப்படும் பொழுது பல பொருட்கள் தொலைவதற்கோ அல்லது நீங்களே கவனக்குறைவால் விடுவதற்கோ ஒரு வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக வெளியூர் செல்லும் பொழுதும் அல்லது தொழிலில் கவனக்குறைவு ஏற்படும். அந்த கவனக்குறைவினால் சற்று பொருளாதாரம் இழப்புகள் ஏற்படும். ஆக கும்பராசிக்கு இரண்டே விஷயத்தில், தனமும் தொழிலும் விரயங்களால் கஷ்டப்பட்டு தான் நீங்க பதவிகளும் பட்டங்களும் வாங்க முடியும். கஷ்டப்பட்டு தான் உங்களுடைய இலக்கை அடைய முடியும். ஆக இந்த மாதம் சற்று விரயத்தோடு சேர்ந்த கஷ்டம் இருக்கும். அதுவும் வெற்றிகளாக ஈட்டப்படும். நல்லா புரிஞ்சுங்க. கஷ்டப்பட்டாலும் என்னடா கஷ்டப்படுறோம் சலிச்சுக்காதீங்க. ஆனால் இறுதியில் கரும்பு எப்படி ஆலையில் பிழியப்படுகிறதோ, ஆனால் இறுதியில் சர்க்கரையாகவும் ஜூஸாகவும் பணவெல்லமாகவும் வருகிறது போல உங்களுக்கு முடிவு இறுதி சுபமாக இருக்கும். ஆக இந்த மாதம் கவனமுடன் இருக்க வேண்டியது தொழிலிலும் தனத்திலும் மட்டுமே கவனமாக இருங்கள். மற்றபடி வேறு ஒன்றுமில்லை. இறைவன் அருளால், கண்ணன் அருளால் கும்பராசி சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆக கும்பம் கவனமுடன் இருங்கள், கவனமுடன் இருங்கள். தனத்திலும் தொழிலிலும். வீடு கட்டுறதையும் வாக்கு கொடுப்பதிலும் உஷாரா கொடுங்க. ஏன்னா உங்களுடைய வாக்கு பல பேருக்கு வார்த்தைகளாகவும் வாழ்க்கையாகவும் இருக்கும். சாரை நம்பின அவர் கொடுத்துருவாரு, அல்லது அங்கிருந்து பணம் வந்துடும், அப்படி நம்பிக்கையோடு வாக்கு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் பிறர் உங்களை நம்பி இருப்பார்கள். உங்களால் முடியாது, முடிந்தால் கொடுங்கள், இல்லை என்றால் விடுங்கள். சரி, அது மாதிரி அரசியல் இன்று அல்லது நிர்வாகம் இன்று. இந்த நிர்வாகத்துக்காக பதவி கிடைக்குது, இவ்வளவு பணம் கொடுத்தா பதவி கொடுப்பாங்க, இவ்வளவு பணம் கொடுத்தா பட்டம் கொடுப்பாங்க. இவ்வளவு பணம் கொடுத்தால் புதிய கட்சிகளில் உங்களை ஆட்களை சேர்ப்பார்கள். அது ஏதாவது உங்களை ஆசை காட்டி அதாவது பூஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பூஸ்டுக்கு இரையாவது உங்களுடைய பணம். இந்த மாதம் பணம் விரயத்தில், பண விஷயத்தில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் கும்பராசி. அது வார்த்தை அல்லது வாழ்க்கை அல்லது குடும்பம், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டு நகைகளை மட்டும் வைத்து விடாதீர்கள். இந்த நேரத்துல நகை கும்பராசிக்கு அடமானமோ பேங்க்லயோ அல்லது கைமாத்தோ கொடுக்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுங்க, உங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து நகை கொடுமா, கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொடுத்த நகை திரும்பி வருவதில் ஒரு சங்கடங்கள் இருக்கும். ஆக தனமும் தொழிலும் புகழும், இன்னொரு செயல சொன்னோம்னா மாமியார் விஷயத்திலும் சற்று கவனமுடன் இருங்கள். குறிப்பு நகைகளில் கவனமுடன் இருக்க வேண்டும் கும்பத்திற்கு. ஆக கவனம், வார்த்தை, தொழில், மாமியார், பொன்னகை கவனம் இருங்கள். நன்றி, நமஸ்காரம்.